உலகிலேயே முதலாவதாக செய்யப்பட்டதா சொல்லப்படுற நடராஜர் சிலை பற்றியும், இந்த கோவில் எங்கே இருக்கு, எப்படி வரலாம், இந்த கோவிலில் என்னென்ன விசேஷ நாட்கள், கோவிலின் பழமையை உணர்த்தும் ஆதாரம், கோவில் உள்ளே இருக்கும் நெல்லையப்பர் சுவாமி, கோவிலை கட்டியவர் யார், இப்படி இயற்கை சூழ அமைந்திருக்கும் ஒரு பழமையான கோவில். திருநெல்வேலி மாவட்டத்தின் தாளையத்து, அதாவது இந்தியா சிமெண்ட்ஸ் ஃபேக்டரியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் செப்பறை அழகிய கூத்தர் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். கோவிலோட லொக்கேஷன், கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கோவில். பார்வதி பதையே கரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இல்லாமல் அழகிய கூத்தர் திருவிழா. இந்த திருக்கோயில் திருநெல்வேலி மாவட்டம் தாளைத்து அருகில் 15 கிலோமீட்டர் தொலைவளவில் இங்க செப்பறைங்கிற ஊர்ல அமையப்பட்டுள்ளது. இந்த கோயில் பற்றி சிறப்பு என்னன்னா, பஞ்ச சபையில இது தாமர சபை, சிதம்பரம் கனக சபை, திருவாலங்காடு ரத்ன சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை, மதுரை வெள்ளி சபை, திருவாலங்காடு ரத்ன சபை, பஞ்சமூர்த்திகள்ல இவர் ஒருவர் பஞ்சசபையில. அதே மாதிரி இந்த உலகத்திலே செஞ்ச முதல் சிற்பங்கிறது இவர் தான். சிதம்பரத்தில் ஆண்ட ஹிரண்யவர்மன்கிற மன்னன் வந்து நடன காட்சி தரா மாதிரி ஒரு சிற்பம் வேணும்னு சொல்லி ஸ்தபதியிட்ட சொல்றார். அதுவும் தங்கத்தில் வேணும்னு. அப்போ ஸ்தபதி என்ன பண்றார், எல்லாம் பண்ணி முடிச்சோடனே எல்லாம் பண்ணி முடிச்சு ராஜாட்ட சொல்லும் போது சிவபெருமான் என்ன பண்றார், என்னோட பங்கு இருக்கணும்னு சொல்லி ஒரு செம்பு காசை போட்டுறார். அதை ஆத்திரப்பட்டு அந்த மன்னன் வந்து ஸ்தபதியிட்ட கோப்பிட்டு எனக்கு இது வேண்டாம், எனக்கு இன்னொன்று செம்பு அப்படின்னா செம்பு இல்லாமல் எனக்கு தங்கத்தில் தான் வேணும்னு சொல்கிறார். அப்படி சொல்லும் போது ரெண்டாவது பண்ணும்போது அதுவும் செம்பா மாறிடுது. என்னடா இப்படின்னு யோசிக்கிற போது சிவபெருமான் வந்து அவர் கனவுல தோன்றி, இது ஒன்றும் இல்லை, நான் என்னோட பங்கு இருக்கட்டும்னு சொல்லி நான் பண்ண இதுதான், அதனால் ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்போ செஞ்ச சிலை இப்படியே சிற்பத்தை இந்த இதிலேயே பிரதிஷ்டை பண்ணிவிட்டு முதல் செஞ்ச சிற்பத்தை வந்து தெற்கு திசையை நோக்கி அனுப்பி வை அப்படின்னு சொல்லி உருவான கோயில் தான் இவர். இந்த கோயிலில் வந்து பிரதிஷ்டையாக இருக்கார். அதே மாதிரி இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, நீங்கள் சிதம்பரத்தில் பார்க்குற விமானம் வந்து தங்கத்தில் இருக்க மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்பில். இந்த இடம் பேரே செம்பு, செம்பான அறைங்கிறாங்க. செப்பறைங்கிறதும் செம்பான அறை. அதனால தான் இந்த இடத்துக்கு ஃபுல்லாமே எல்லாமே இந்த இடத்துல ஃபுல்லாமே செம்பு தான். தாமர சபை வந்து எப்படி உருவானதுன்னா, தாமிரபரணி ஆறு பக்கத்தில் இருக்குது, அதனால இது தாமர சபை. முழுதுகுமண்ட ராமபாண்டியன் இந்த கோயிலை கட்டியிருக்கார். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எல்லா நடராஜருக்கும் வருஷத்தில் 6 அபிஷேகம். சித்திர திருவோணம், ஆணி உத்தரம், மாசி சதுர்த்தசி, ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மார்கழி ஆருத்ரா, ஆமாம், அப்புறம் சித்திர திருவோணம் எல்லாம் சேர்த்து 6 அபிஷேகம் உண்டு. ஆனால் இங்கே மட்டும் என்ன சிறப்புன்னா, மாச திருவாரூர் தோறும் இவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம். மாச திருவாரூர் இப்போலாம் திருவாரூர நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரப்ப இவர் சுவாமிக்கு வந்து காலையில் 10 மணிக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கும். அது முடிஞ்சு இது ஒரு உற்சவம். வருஷத்தில் 6 அபிஷேகத்தில் 2 வருஷம் பிரம்மோற்சவம், 10 நாள் உற்சவம். மார்கழி ஆருத்ராவும் ஆணி திருமஞ்சனமும் அது எப்பவும் போல் 10 நாள் நடக்கும். கொடியேற்றம் நடந்து எல்லாம் கொடியிறக்கம் வரைக்கும் எல்லாமே உண்டு. மொதல் 7 நாள் வந்து எப்படின்னா, சோமஸ்கந்தருக்கு தீவாரணை அலங்காரம் எல்லாமே உண்டு, இவருக்கும் தீவாரணை எல்லாம் உண்டு. 7ஆம் திருநாள் அன்றைக்கி சுவாமி வந்து சபையை விட்டு வெளியே வந்து 7ஆம் திருநாள் மண்டபத்துக்கு போயிடுவாருங்க. அங்கே போனதுக்கப்புறம் திருப்பி 10ஆம் திருநாள் சாயங்காலம் தான் பிற்கால அபிஷேகம் முடிஞ்சு நைட்டு வரும்போது புஷ்பாஞ்சலியோடு இங்கே உள்ள வருவார். இது இங்கே 2 பிரம்மோற்சவம். சித்திர திருவோணம் எப்படின்னா, இங்கே வந்து சித்திர திருவோணத்துக்கு முந்தின நாள் வந்து நாங்கள் 108 ஷீராபிஷேகம் பண்ணுறோம். மறுநாள் காலையில் சித்திர திருவோணத்தன்னைக்கு 1008 சங்காபிஷேகத்தோட சித்திர திருவோணத்தோடு முடிகிறோம். அதே மாதிரி இந்த கோயிலில் நெல்லையப்பர் காந்திமதி தான் சுவாமி அம்பாலோட பெயர். முழுதுகுமண்ட ராமபாண்டியன்கிறவர் வந்து மணப்படையில் ஆட்சி செஞ்சார். அப்படி ஆட்சி செய்யும் போது எப்போவுமே அங்கே இருக்கிற திருநெல்வேலியில் இருக்கிற நெல்லையப்பர் காந்திமதி தரிசனம் பண்ணிட்டு தான் வரணும். ஆகாரம் எல்லாமே இருப்பார். மழை வெள்ள காலங்கனால அவரால் போக முடியல. அதனால் என்ன பண்ணுறார், அவர் பட்னியாகவும் விரதமாகவும் இருந்துடுறார். இதனால சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்காண்டி நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம், உனக்கு பக்கத்திலேயே நீ வந்து நெல்லையப்பர் காந்திமதியாக பிரதிஷ்டை பண்ணி நீ அங்கேயே தரிசனம் பண்ணின்னு சொல்லி உருவான சுவாமி தான் இவர். இந்த தூணில் இருக்கவர் தான் மணப்படை மகாராஜா. இவர் பேர் முழுதுகண்ட ராமபாண்டியன்கிறவர். இவர் தான் இந்த நெல்லையப்பர் காந்திமதியை பிரதிஷ்டை பண்ணி இந்த கோயிலை கட்டினவர். அதே மாதிரி பிரகாரத்தில் உள்ள சுவாமிகள் எப்படின்னா, இங்கே எடுத்தோன்னே ஜொரதேவர். யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அந்த ஜொரதேவருக்கு வந்து விசேஷம். அந்த மாதிரி ஜொரதேவருக்கு ஒரு 10 சாத்துவோம். 10 சாத்துனா அவருக்கு எல்லா நோயும் தீர்வாகும்னு சொல்லி ஒரு ஐதீகம் இங்கே. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு வலது பக்கம் எப்பவும் போல தட்சிணாமூர்த்தி இருப்பார். அதே மாதிரி இந்த கோயிலில் கன்னி விநாயகர் எப்பவும் போல 2 விநாயகராக இருப்பார். அங்கே ஒரு நாகர் இருப்பார்.
அதே மாதிரி விஸ்வநாதர் விஷாலாட்சி அதோட நந்தியும் சேர்ந்து சப்ததாரிகள் இருப்பா 7 பேர். அதே மாதிரி இங்கே முருகன் வள்ளி தெய்வானை இவாளுக்கு வந்து சஷ்டி திருக்கல்யாணம் உண்டு, பங்குனி உத்திரம் திருக்கல்யாணம் உண்டு, வைகாசி அபிஷேகம் கொஞ்சம் சிறப்பாக அபிஷேகம்லாம் உண்டு. அதே மாதிரி இந்த கோயிலில் மகாலட்சுமி சனீஸ்வரன், அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் வெள்ளியாரம் முடிஞ்சோன்னே இவர்கிட்ட வந்து தீவாரண காமிச்சு தான் நாங்கள் பைரவ பூஜைக்கு போவோம். அதே மாதிரி இந்த கோயிலில் பிரதான நடராஜர்னால இங்கே கல் நடராஜரும் சிவகாமியும் அமைஞ்சிருக்காங்க. கல் சிற்பத்திலேயே உள்ள ஒரு விநாயகர் இருக்கார். அதே மாதிரி பைரவர் எல்லா கோயிலையுமே தெற்க பார்த்து தான் இருப்பார். இந்த கோயிலில் மேற்க பார்த்துருக்கார். அது ஒரு விசேஷம் இந்த கோயிலில். அதே மாதிரி இந்த கோயிலில் நவகிரகங்கள்லாம் இல்லை. சந்திரன் மட்டும் தனியாக இருக்குது. சந்திரன் சூரியன் மட்டும் இருக்கிறார். சந்திரன் சூரியன் தட்சிணாமூர்த்தி அவாலாம் தனியாக இருக்கிறார். நடராஜர் விமானம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாமே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே செம்பு. சிதம்பரத்தில் நீங்கள் எப்படி தங்கத்தில் பார்க்கலாமோ இங்கே ஃபுல்லாமே செம்பில் பார்க்கலாம். அது இது ஒரு சிறப்பு, செம்பு. அதே மாதிரி இங்கே 3 லிங்கம் 3 நந்தி, அது கூட ஒரு அம்பாள் இருக்கா. உள்ள பார்த்தீங்கன்னா மெய்கண்டாரும் தோன்றியிருக்கார். இந்த இங்கே பெரிய நந்தி இவர் தான். இங்கே பிரதோஷம் தோறும் இவர் தான் இங்கே அபிஷேகம் அலங்காரம் தீவாரணம் எல்லாமே இங்கே இவர் தான் நடக்கும். அப்புறம் நடராஜரில் அர்த்தஜாம பூஜையெல்லாம் முடிஞ்சு பள்ளியார சப்பரம் இங்கே வச்சு தான் தீவாரணம் எல்லாம் முடிஞ்சு பல்லக்கில் தூக்கி வந்து இங்கே தான் பள்ளியார சேர்த்தி பூஜை இங்கே தான் அர்த்தஜாம பூஜை இங்கே வரைக்கும் தான். அதே மாதிரி இந்த கோயிலில் தோன்றிருக்க இந்த கொடிமரம் இதுதான். பிரம்மோற்சவம் 2 உற்சவத்துக்கும் முதல் நாள் காலையில் கொடியேற்ற இந்த இதுதான். மறுநாள் அப்புறம் 10ஆம் திருநாள் முடிஞ்ச நைட்டு கொடியேறக்கு எல்லாம் மௌன மொழி எல்லாமே இந்த இதுதான். திருக்கோவில் பூஜை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7:30 மணி வரை. கோயிலோட லொகேஷனும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வணங்கி அருள் பெறுவோம்.